Hi friends, welcome to my channel Dhana's recipe book. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான டோனட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் அரை கப் பால் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டை நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இதை இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், நம்ம உருகின பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஈஸ்ட்டு, அதை நம்ம இதை கூட சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம பிசையணும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பவுலில் நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அந்த மாவை ஈவன் பண்ணிவிட்டு அது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணியால் இதை நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ இருக்கிற மாவு நமக்கு 2 மணி நேரம் கழித்து கொஞ்சம் உப்பி வந்திருக்கும். 2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லாவே உப்பி வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இந்த மாவை நல்லா லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம ஹாஃப் போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி தேய்க்கிறத வச்சு நல்லா ஈவன் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தை எடுத்து இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஷேக் பண்ணோன்னா அந்த ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் சென்டரில் நம்ம லைட்டாக ஒரு சின்ன ஹோல் வரும் இல்லையா டோனட்டுக்கு, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பிளாஸ்டிக் மூடி நான் இங்கே எடுத்துக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் மூடியை நல்லா சென்டரில் வச்சு நல்லா லைட்டாக அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதையும் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஷேப் நமக்கு டோனட் ஷேப் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஷேப் போக மீதி இருக்க மாவை நம்ம மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு தேய்ச்சி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு திக்னஸ் வர வரைக்கும் தேய்ச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி கிண்ணத்தை வச்சு ஷேப் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு 8 பீசஸ் கிடச்சிருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிற பாதி மாவுலேயும் 8 பீசஸ் கிடைக்கும். டோட்டலாக 16 பீசஸ் நமக்கு இந்த டோனட் மிக்ஸில் கிடச்சிருக்கு. செஞ்சு வச்சுருக்கிற எல்லா டோனட்டையும் அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா மிதமான சூடு வந்ததும் நம்ம ஒவ்வொரு டோனட்டாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா டோனட்ஸையும் நம்ம பொரித்து எடுத்து வச்சிடலாம்.
இப்போ இந்த டோனட் மேலே நம்ம டாப்பிங் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து 100 கிராம் ஒயிட் சாக்லேட்டும் 100 கிராம் டார்க் சாக்லேட்டும் வச்சுருக்கிறேன். இதை ரெண்டையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இது மேலே அந்த சுகரை வந்து தூவி எடுக்கணும். ஸோ அதுக்காகவும் சுகர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு டோனட்டில் ஒயிட் சாக்லேட் தடவியாச்சு. இன்னொரு டோனட்டில் நம்ம டார்க் சாக்லேட்டையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற டோனட்ஸ் மேலே ஒயிட் சாக்லேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். நமக்கு என்ன டிசைன் தோணுதோ அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒயிட் சாக்லேட் டிப் பண்ணியிருக்கிற டோனட் மேலேயும் நம்ம டார்க் சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா டோனட்ஸையும் நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த டோனட்ஸ் மேலே எல்லாத்துலேயும் நான் வந்து சுகர் தூவிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். பாருங்க, எவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டிலையே சிம்பிளாக ஈஸியாக பண்ணியாச்சு இந்த டோனட் ரெசிபி. நீங்களும் இந்த டோனட் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.